பக்கத்துல ஒரு ஊர்ல சின்னையாவோட குடும்பம் இருந்துச்சு. சின்னையாவுக்கு மனைவியான தேவியும் புள்ளையான ராஜுவும் இருந்தாங்க. சின்னையா அவனுக்குன்னு இருந்த கொஞ்சம் வயல்ல விவசாயம் செஞ்சுதான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். தேவி, என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் விவசாயம் செய்ய விதை வாங்கவே பணம் வேணும். ஒருவேளை நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோ, விளைச்சல் சரியாக வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க சொல்றது என்னமோ சரிதாங்க. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி சொல்லுங்க? நமக்கு வேற வழியும் இல்லைங்க. கடன் வாங்கி விதைய வாங்கிதான் ஆகணும். மொத்த பாரத்தையும் அந்த கடவுள் மேல போட்டுருங்க. கடவுள் நிச்சயமா நமக்கு துணையாதான் நிப்பான். தைரியமா நீங்க முன்னாடி எடுத்து வைங்க. சரி தேவி, என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். அப்போதான் அங்க வந்த ராஜு, அப்பா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன பாராட்டினாரு. எதுக்குன்னு தெரியுமா? எதுக்காக இருக்க போது? நல்லா படிச்சிருப்ப, அதனால பாராட்டி இருப்பாரு. என்னப்பா நீ ஏன் சொல்லிட்ட? நான் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா சொல்லு? நான் படுற கஷ்டம் எல்லாமே உனக்காகத்தானப்பா. நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், சரியா? சரிங்கப்பா. அந்த ஊரோட ஜமீன்தாரான ராகவையா கிட்ட போய், கொஞ்சம் பணம் கடனாக தேவைப்படுதுங்க ஐயா. கடன் எல்லாம் கொடுக்குறேன், ஆனால் சரியான நேரத்தில் வட்டியோட அசலையும் சேர்த்து கொடுக்கணும். சரிங்க ஐயா. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, யார் கடன் கேட்டாலும் உடனே கொடுப்பேன். ஆனால் நேரத்துக்கு சரியாக பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவேன். அவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டேங்க, கடனை தீர்த்துடுவேன். அப்படின்னு சின்னையா ராகவையா கிட்ட கடனா பணம் வாங்கி விதைகளை வாங்கிட்டு வந்து விவசாயம் ஆரம்பிச்சான். தேவி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயங்கரமாக மழை பெய்யும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. ஆனா இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பாரத கடவுள் மேல போட்டுருங்க. சின்னையா நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி முழுக்க பயங்கரமா மழை பெஞ்சதுல விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சின்னையா கிட்ட தேவி, என்னங்க, ராகவையா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? எதுக்கு தேவி? நீங்க அவர்கிட்ட வாங்கின கடனை சீக்கிரமா கொடுக்கணுமாமா. ஆமாம் தேவி, அவர் கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. இந்நேரம் நான் பணத்தை திரும்ப கொடுத்துருக்கணும். நான் போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். அப்படி சின்னையா ராகவையா கிட்ட, ஐயா, உங்ககிட்ட வாங்கின கடனை தீர்க்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். உன்னால் கடனை தீர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பேசாம நான் ஒரு யோசனை சொல்கிறேன். என்னங்க ஐயா அது? எனக்கு மலை கிட்ட வயல் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நிறைய பாறைகளும் மரங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ அங்கேருந்து எடுத்துட்டினா நான் அங்கே விவசாயம் பண்ணிப்பேன். ஆனால் அங்கே வேலை செய்ய யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். நீ அங்கே போய் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ. உனக்கு கொடுக்குற கூலி பணத்தில் பாதி பணத்தை உனக்கு கொடுத்த கடனுக்காக எடுத்துக்கிறேன். உனக்கு உன்னோட கடனும் தீரும், அப்படியே எனக்கு என்னோட வேலையும் ஆகும். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யறேன். அப்படி சின்னையா அடுத்த நாள்ல இருந்தே ராகவையாவோட வயல்ல வேலை பார்க்கறதுக்காக போனான். அப்போ ஒரு நாள் ராஜு அவங்க அப்பா கிட்ட, அப்பா, இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இல்லைல்ல, எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. பேசாமல் நானும் உங்கள் கூட வேலைக்கு வரேன்ப்பா, ஒத்துக்கோங்கப்பா. சரிப்பா, கூட்டிகிட்டு போகிறேன். எப்பவும் யாரும் இல்லாமல் தனியாக தான் வேலை பார்ப்பேன். இன்னைக்கு நீ துணையாக இருப்பல்ல? அப்படின்னு சொல்லி சின்னையா ராஜுவை அவர் கூடவே கூட்டிக்கிட்டு போனாரு. அப்பா, அங்கே கொஞ்சம் பாருங்க. என்ன பார்க்க சொல்கிற? உங்களுக்கு தெரியலையா? அங்கே பாருப்பா, தூரத்தில் மலைக்கு பக்கத்தில். ஆமாப்பா, நான் இத்தனை நாள் இதை கவனிக்கலையே. ஏதோ சின்ன குகை மாதிரி இருக்கு. அப்பா வாங்கப்பா, அங்கே போகலாம். போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் எப்பவும் குகைகளை பாட புத்தகத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. வேண்டாம்ப்பா, அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடியே பயந்தா எப்படிப்பா? ஒன்றும் ஆகாது, வாங்கப்பா போகலாம். அப்படி ராஜுவும் சின்னையாவும் 2 பேரும் குகைக்குள்ள போனாங்க. அப்பா, இந்த பெட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? படிக்க தெரியும்ல, அதில் என்ன எழுதியிருக்குன்னு படி. இது அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நிறைஞ்ச பெட்டின்னு எழுதியிருக்குப்பா. சரி இரு, நான் போய் பார்க்குறேன். சாவி இங்கே தாண்டா இருக்கு, திறந்து பார்க்கலாம். மேலே அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு போட்டு வச்சிருக்கு. சரி சரி, இப்போ இந்த நாணயத்தை வச்சு என்ன பண்ணுறது?
அப்படியே சின்னையா இடிஞ்சு விழற நிலைமையில இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை அந்த நாணயத்தை வச்சு சரி பண்ணான். அப்படியே அந்த ஊருக்கு தனியா அவன் சாலைகளையுமே உருவாக்குனா. என்னங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஊர்ல யார் வயலையும் விளைச்சல் நல்லா வரல, ஆனா நம்ம விளைச்சல் தான் நல்லா வந்திருக்குங்க. நம்ம விளைச்சலுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க கூட. அப்ப சின்னையா நடந்தது எல்லாமே தேவி கிட்ட சொன்னாரு. ஒரு நாள் ராகவையா அவருடைய நண்பனான பீமையா கிட்ட, பீமையா, இந்த சின்னையாவுக்கு எங்கிருந்து பணம் கிடைச்சது? என்கிட்ட வேலை பார்க்குறவன் அவன். ஊர் பள்ளிக்கூடத்தை இப்போ அவன் தான் கட்டிக்கிட்டு இருக்கானாமே. அந்த சந்தேகம் ஊரில் எல்லாருக்கும் தான் இருக்கு. அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் உன்கிட்ட எதுக்கு தான் கூலி வேலை பார்க்குறானோ? எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சின்னையா எதையோ மறைச்சி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஊரில் எல்லாரும் உன்னை விட அவன்தான் நல்லவன்னு பேசிக்கிறாங்க. பேசட்டும், நல்லா பேசட்டும். அந்த சின்னையாவுக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேசட்டும். சரிடா, நான் கிளம்புறேன். அப்படி ஒரு நாள் சின்னையா வயலுக்கு போகும்போது அவனுக்கு தெரியாம ராகவையா அவன் பின்னாடியே போய் அவன் குகைக்குள்ள போறத பார்த்தாரு. அதனால குகைக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன இது? இந்த சின்னையா எதுக்கு இந்த குகைக்குள்ள போறான்? வெறும் கையோட போய் ஒரு மூட்டையோட திரும்பி வரானே. குகைக்குள்ள நிச்சயம் ஏதோ இருக்கு. நான் போய் அதை எடுத்துக்கிறேன். அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு ராகவையா அதுல இருக்கிற நாணயங்களை கொண்டு போய் அவனுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். இப்படி சில நாட்கள்ல அவனுக்கு ஒவ்வொன்றும் நஷ்டமாயிக்கிட்டு இருந்துச்சு. வயல் எல்லாமே வறண்டு போச்சு. திருடனுங்க ராகவையா வீட்டுல புகுந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானுங்க. மொத்தத்துல அவரு ரொம்பவும் ஏழையா ஆயிட்டாரு. அப்ப ஒரு நாள் ராகவையா சின்னையாவை பார்க்க போனாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சின்னையா. நீ அந்த குகைக்குள்ள போனதை பார்த்துட்டு நானும் அந்த குகைக்குள்ள போனேன். அங்க இருந்த எல்லா பணத்தையும் என் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப எதுவும் பண்ண முடியாது. தப்பு பண்ண, தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா நீ அப்படி இல்லை, ரொம்ப நல்லவன். உனக்காக இல்லாம ஊருக்காக அதை பயன்படுத்தின. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தான். நாம அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏதோ இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, இது ஒன்னே உங்களுக்கு போதும். இன்னிலிருந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் விட்டுட்டு நல்லபடியா யோசிக்க ஆரம்பிங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படி ராகவையா மனசு மாறி நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். அப்படி சில நாட்கள்ல அவன் எழுந்தது எல்லாமே மறுபடியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அதிர்ஷ்டங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எப்பவுமே நாம நேர்மையான வழியில 4 பேருக்கு உதவி செய்யறோமோ அப்ப அந்த அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும். ஆனா எல்லாத்தையுமே நாம மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சுயநலமான எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் கூட நம்மள விட்டுட்டு போயிடும். எப்பவுமே சுயநலமா யோசிக்காம 4 பேருக்காக யோசிச்சா மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும்.